இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டான ரவை கேசரி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கடாயை வச்சு 1 ஸ்பூன் நெய் விட்டுப்போம். நெய் நல்லா மெல்ட் ஆனோடனே முந்திரி பருப்பு சேர்த்துப்போம். கூடவே கொஞ்சம் கிஸ்மிஸ் போட்டு நல்லா வறுத்து எடுத்துப்போம். இப்போ நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அதே பாத்திரத்தில் 2 கப் ரவை போட்டுக்கிறேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தெடுத்த இந்த ரவையை ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ அதே கடாயில் 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம 2 கப் ரவை எடுத்துருக்கோம். அதனால் நம்ம 4 கப் தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்பவே நேச்சுரலாக அதை செய்கிறனால நம்ம இதில் கேசரி பவுடர் சேர்க்கலை. அதுக்கு பதிலாக நம்ம 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வறுத்தெடுத்த ரவையை உள்ளே சேர்த்துக்கலாம். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிட்டே வாங்க. கட்டிப்பட்டு போய் நின்றும். அது மாதிரி கட்டிப்படாமல் நீங்கள் கிண்டிகிட்டே வாங்க. இதை நல்லா கிண்டிக்கோங்க. நான் 2 கப் ரவைக்கு 2 கப் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படி இனிப்பு சேர்த்துப்பீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறிட்டே வாங்க. இப்போ இது ஓரளவு கெட்டியாக வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வறுத்தெடுத்த முந்திரியும் கிஸ்மிஸும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடரில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டால் நம்மளோட கேசரி ரெடி.